எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நாட்டில் முத்து கல்யாணம். என்னடா அது, நார்மல் கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம், 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம், 80th கல்யாணம்னு கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன முத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சில ஃபேமிலிஸில் இந்த ட்ரெடிஷன் என்னன்னா, குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பல்லு கொஞ்சோண்டு முத்து மாதிரி வெளில வரும் இல்லையா? ஸோ அப்போ முத்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மணி கொழுக்கட்டை இருக்கும் இல்லையா, உருண்டை உருண்டையா குட்டி குட்டியா உருட்டி உருட்டி பண்ணுவாங்களே, அந்த கொழுக்கட்டை பண்ணி சுவாமி கம்சம் பண்ணிட்டு பல்லு நல்லா இந்த மாதிரி முத்து முத்தா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் உண்டு. உங்க ஃபேமிலிஸ்ல இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதில் அதுதான் ஸ்பெஷல். ஸோ சான்வி குட்டிக்கு இப்போ ஷீஸ் ஆல்மோஸ்ட் 11 months. இப்போதான் 2 குட்டி பல்லு வந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம முத்து கல்யாணம் பண்ண போறோம். ஸோ அம்மணி கொழுக்கட்டை பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் 2 கப்பு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே அம்மணி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால 1க்கு 2.25 மாதிரி தண்ணி வச்சு நான் அதில் 2 கப்புக்கு தேவையான தண்ணி விட்டு அதில் உப்பு அப்புறம் துளியோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு ரோலிங் பாயில் வந்தோடனே அரிசி மாவை போட்டு நம்ம கலர போகிறோம். ஸோ இது நல்ல ரோலிங் பாயில் வந்தோடனே ஒரு 2 கப்பை போட்டு நம்ம கலர வேண்டியதுதான். ஸோ அம்மணி கொழுக்கட்டைனால இது மோஸ்ட்லி ஒரு ரொம்ப ஃபர்கிவிங் ரெசிபி. நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக விட்டுட்டா போதும். ஸோ நம்ம கண்டினியூஸாக கலர்னோம்னா நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை மூடி வச்சு நம்ம வேர்த்து விட்டு அதை கொஞ்சம் வேக வைப்போம். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டோம்னா அப்போ செட் ஆகிடும். பட் நம்ம தண்ணி கரெக்டாக விட்டுட்டோம்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப பிசைகிற வேலை இருக்காது. அதுக்காக தான் நான் எப்போவுமே மெஷர் பண்ணி விட்டுடுறது. ஸோ இது நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா வெந்துக்கும். ஸோ இந்த மாவில் நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் உப்பு போட்டிருக்கேன். இல்லை நம்ம இந்த மாவையே டைரெக்டாக உருட்டி நம்ம பால் கொழுக்கட்டைக்கு அதில் வேக வைப்போம். ஸோ வேர்த்து விட்டு மாவு நல்லா வெந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணால் அழகாக ஒட்டாமல் வரும். ஸோ இது இருந்தாலே நமக்கு அம்மணி கொழுக்கட்டைக்கு போதுமானது. ஸோ இது தனியாக ஒரு ட்ரேயில் போட்டாச்சு. இதில் ஒரு போர்ஷன் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை உப்பு கொழுக்கட்டைக்கு பண்ணிக்கலாம். ஸோ இது ஆறுற கேப்லேயே இங்கே சமையல் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தா கீரை மசியல் தான். கீரை மசியல் அப்புறம் சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு இந்த அம்மணி கொழுக்கட்டையை தொட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். ஸோ இதுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். பாலோட கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் நீர்க்க இருந்ததுன்னா நம்ம அந்த பால்ஸ் போடுவோம் இல்லையா, நம்ம இங்கெல்லாம் பாஸ்தா வேக வைக்கிற மாதிரி, ஃப்ரெஷ் பாஸ்தா பண்ணுற மாதிரி. ஸோ அதை போட்டு அது அப்படியே வெந்து அப்படியே மேலே வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்ப்போம் நம்ம. ஸோ ஒரு போர்ஷன் பால் கொழுக்கட்டைக்காக எடுத்து வச்சேன். ஸோ அதை மட்டும் நெய் தடவி நம்ம உருட்டிக்கலாம். இந்த உப்பு கொழுக்கட்டைக்கு தேங்காய் எண்ணெய் தர வேண்டாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட்டு நெய் தடவி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பால் இந்த மாதிரி கொதி வந்துடுது. ஸோ அப்போ நம்ம இந்த ஆடையை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இது சின்னது பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்ஸ் 1 by 1 இப்படி போட வேண்டியது தான். இந்த மாதிரி சூட்டில் இருந்தால் தான் அது ஓரளவுக்கு அது பாயில் ஆகி மேலே வரும். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மேலே அப்படியே வரும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போடும் போது கீழே அந்த வெயிட்னால கீழே போயிடும். வெந்ததுக்கப்புறமா அழகாக அப்படி மேலே எழும்பி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே இது வெந்துடுத்து நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். அந்தளவுக்கு ரெடி. கொஞ்சம் திக்காகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன். கொழுக்கட்டைக்கும் உருட்டிட்டேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் பெருசாக தான் உருட்டியிருக்கேன். நான் சான்வி குட்டி கொஞ்சம் அவங்க கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக தான் உருட்டியிருக்கேன். அப்புறம் இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் திக்கனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வெல்லம் போட்டுற வேண்டியது தான். யூஸ்வலி தேங்காவும் அரைச்சி விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி குட்டி தூங்கி போயிட்டா. அவள் தூங்குறதுக்கு முன்னாடி கீரைக்கு தான் தேங்காய் அரைச்சேன்னா இதுக்கு அரைச்சிக்க மறந்துட்டேன். சரி, அவளை எழுப்ப வேண்டாம் மிக்சியை போட்டுன்ட்டு இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் பண்ணியாச்சு பால் கொழுக்கட்டை. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க வேண்டியது தான். வெல்லம் அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம்னா நம்மளோட பால் பாயசம் ரெடி.
வெல்லம் போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி தான் ஆகிடும். நான் யூஸ்வலி இதுக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுவேன், எனக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு. இந்த பாயசம் டைம் ஆக திக்காகிடும். ஸோ இதை நான் யூஸ்வலி கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டா வந்து சாப்பிட்றப்போ வந்து இது கொஞ்சம் திக்காகி நல்லா இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுடுறது. ஸோ இப்போ வந்து இது வெந்துடுத்து, சூப்பராக அது வெந்தெடுத்து இது நம்ம தாளித்தோம்னா முடிஞ்சுது. பட் நான் கொஞ்சம் வந்து சான்விக்குட்டிக்காக தனியாக எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ அடுத்த இடு உருட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு இந்த வேக வைக்கிற அந்த கேப்லேயே கொஞ்சம் திக்கன் ஆகிடுது. இன்னும் போக போக நல்லாவே திக்கன் ஆகிடும். நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வெல்லாம், எப்பயுமே திக்காயிருக்கு. ஸோ இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. பால் கொழுக்கட்டை வந்து அம்மணி கொழுக்கட்டை. ஸோ சான்விக்குட்டிக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு கடுகு மட்டும் தாளிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எங்களுக்கு தனியாக வந்து ரெடி ஆகிருக்கு. இதை வந்து மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதை பண்ணிக்கலான்ட்டு. ஸோ எங்களுக்கும் மிளகா பொடி போட்டு ஜம்முன்னு வறுத்துண்டாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து பருப்பு, மிளகூட்டல், கீரை மிளகூட்டல், அப்புறம் நேற்று வச்ச வத்த குழம்பு இருந்தது, அப்புறம் இந்த கொழுக்கட்டை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.